வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள். ஸோ திவாகர் அவர்கள் அவருடைய முயற்சி பெரியதொரு தோல்வியில் முடிந்திருந்தாலும், அதாவது அவருடைய நாடகம் அது தோல்வி அப்படின்னு சொல்றதா இல்லை அவருக்கு வெற்றின்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா அவர் நினைச்சது போல திரும்பவும் இந்த ட்ரெண்டிங்குக்குள்ள வந்தாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50க்கு மேற்பட்ட இன்டர்வியூகள் கொடுத்துருப்பாரு. பாதி இன்டர்வியூ இன்னும் பல சேனல்கள் போடவே இல்லை. ஆனால் அதுக்கான காசு அவர் வாங்கியிருப்பாரு. ஸோ அதே நேரத்தில் மாக்காப்பா ஆனந்த் அவர்கள், புகழ் அவர்கள், கானா வினோத் அவர்கள் அவங்க மீது எந்த தப்புமே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கான அந்த ஒரு பிளாக் மார்க், அதாவது இப்போ போட்டி போடுற உலகம் என்னதான் திறமை இருந்தாலும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பல பேர் ஈஸியாக திறமையான நபர்களை ஓவர்டேக் பண்ணி போட்டு எடுத்துடுவாங்க. அப்போ அப்படி இருக்கக்குள்ள கானா வினோத் போன்ற அதாவது முன்னுக்கு வர போராடி கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு இது ஒரு பிளாக் மார்க் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் திவாகர் ஃபினான்சியல்லையும் சரி அவருடைய வன்மத்திலும் சரி அவருக்கு ஒரு சின்ன வெற்றி தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் மாட்டிக்கிட்ட திவாகர் ஒன்று. ரெண்டாவது விஜய் பார்வதி சொன்னது என்ன அப்படின்றது. ஸோ திவாகர் இந்த விடயத்தில் பல விடயங்களை படிப்பிச்சிருக்காரு. அதில் அன்ஷிதா மேம் அவர்களுடைய விடயம் ஒன்று. சரிங்களா? பிரியங்கா மேம் அவர்கள் விடயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் பிரியங்கா மேம் மீது எந்த தவறுமே இல்லை. மணிமேகலை ஓண்டட்டா அவங்களுடைய வன்மம் மற்றும் இந்த இஷ்யூவை வச்சு அவங்க மணி ஏர்ன் பண்ணணும் என்பதற்காக பிஆர் டீமுக்கு காசை கொடுத்து பல கேவலமான விடயங்கள் மணிமேகலை பிரியங்கா மேமுக்கு எதிராக பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அன்ஷிதா மேம் அவர்களுக்கு எதிராக நடந்தது. அப்போ அந்த விடயம் கூட திவாகர் மூலம் வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். நீங்கள் போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பேசலாம். சரிங்களா? முதலாவது விடயம் திவாகர் எப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்ற, அதாவது பொய்க்கு ஒரு உருவம் இருந்துச்சு அப்படின்னா திவாகரை நம்ம சொல்லலாம். இந்த விடயத்தில் குழந்தைகளுக்கு படிப்பிக்குள்ள சார் டீச்சர் பொய் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம திவாகரை காமிக்கலாம். அந்த அளவுக்கு திவாகரன்னாலே பொய் தான். உதாரணத்துக்கு அந்த ஒரு பெரியதொரு யூடியூப் சேனல் அவங்க அந்த இன்டர்வியூவில் அன்கட் வேர்ஷன் போட்டாங்க. அந்த அன்கட் வேர்ஷன்லயே அவர் அவ்வளோ பொய் சொல்கிறாரு. அதாவது ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு இத்தனை பேர் என்னை அடித்தாங்க, மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல. அதே போல தான் குக் வித் கோமாளி சீசன் 7 ஷோவில் கானா வினோத் அவர்கள், புகழ் அவர்கள், மாக்காப்பா அவர்கள் மீது இவர் போட்ட பழிகளுமே இவருடைய கற்பனைகள் தானே தவிர நிஜத்தில் எதுவுமே நடக்கல. முக்கியமா மாக்காப்பா ஆனந்த் அவர்கள் அடிக்கவில்லை. எனக்கு மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா இந்த சீனியர் அப்படின்னு இருப்பாங்கல்ல, ஈவன் குக் வித் கோமாளி ஷோக்கு நான் விசித்ரா மேம் தான் சொல்றேன். குக் வித் கோமாளி ஷோக்கு போனவங்க கூட இவர் சொல்ற அந்த பொய்ய அந்த மறைமுகமாக அந்த உண்மைதான் அப்படின்ற ரீதியில் அவங்க பேசின விடயங்கள். அப்போ அவங்க பேசின விடயம் புரியாட்டியும் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப டீகோட் பண்ணி பார்க்கக்குள்ள, திங்க் பண்ணி பார்க்கக்குள்ள அது அவங்களோட ஸ்பீச்சில் தப்பா தான் இருக்கு. சரியா? ஏன்னா கண்ணுக்கு மண்ணுக்கு திவாகர் சொல்லியிருக்காரு. அந்த இதுல அவங்க அடிக்கவில்லை, இவர் மேல எதையும் கையோட அவங்க வைக்கல. அதே நேரத்தில் அந்த ஆங்கர் எடுத்தவர் வீடியோவை காமிக்க இவர் என்னத்த சொல்றார், நிஷாக்கு கூட தெரியும், நிஷா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னுக்குள்ள அந்த நிஷா என்னத்த சொன்னாங்கன்னு அந்த ஆங்கர் வீடியோவை காமிக்க வரைக்குள்ளான் இவர் எழுந்துக்கிட்டு போறாரு. ஏன்னா எங்க மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு போட்டு நாடகம் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம கண்ணாலே பாக்குறோம் அங்க எதுவுமே நடக்கல. ஆனா இவர் நடந்ததுன்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இவருக்கு பெரிய நபர்கள் சப்போர்ட் பண்றதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வன்மமா அப்படின்றதான் கேள்வி. சரி, ஓகே. சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள மாக்காப்பா அவர்கள் திவாகருக்கு அடிக்கல, இவர் திவாகர் சொன்னது போல அங்க எதுவுமே நடக்கல. இது திவாகரோட நாடகங்கள் மூலம் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதற்கு முதலெல்லாம் திவாகர் அப்படின்னா சில பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு, ஒருவேளை உண்மையா இருக்குமா. ஈவன் பிக் பாஸ்ல கூட திவாகருக்கு இருந்த ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கூட திவாகரோட பெரிய நாடகத்தினால இப்ப இல்லாம போயிருக்கு என்பதுதான் உண்மை. சரிங்களா? அடுத்தது விஜய் பார்வதி மேம் திவாகரை கேள்வி கேட்டாங்க, கழுவி ஊத்தினாங்க. திவாகர் நீ எங்கிட்டையும் தப்பா நடந்துக்கிட்ட, இந்த இருக்கு ஆதாரம் அப்படின்னு காமிச்சாங்க அப்படின்னு ஒரு 4-5 பேர் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தங்களுக்கு 60,000 வியூ, ஒருத்தங்களுக்கு 70,000 வியூ, 80,000 வியூ, 15,000 வியூ, அப்படியான மாதிரி வியூ.
லைக் அப் வந்து பார்த்தீங்கன்னா 2K 2000 1.5K 800 700 600 இப்படியான மாதிரியான லைக் எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? ஆக்சுவலாக விஜய் பார்வதி அவர்கள் திவாகரை பற்றி எதுவுமே அப்படி சொல்லவும் மாட்டாங்க. சரிங்களா? சொல்லவும் மாட்டாங்க. ஸோ திவாகர் விஜய் பார்வதி கிட்ட இடையில திவாகர் அவர்களுக்கும் விஜய் பார்வதி மேம் அவர்களுக்கும் இடையில ஒரு நல்லதொரு பாண்ட் இருக்கு, நல்லதொரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப இது வந்து பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒரு பேசிக்கா அறிவு இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த டைட்டிலை பார்த்தோன்னே எல்லாம் பொய்ப்பா அப்படின்னு. ஆனாலும் அப்படி ஒரு டைட்டிலை போட்டு ஒருத்தன் போடுறான். 60,000 80,000 வியூவை கூட விட்டுடலாம். ஆனா 2000 லைக் எல்லாம் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. யாரா நீங்கெல்லாம்? அதுல சில கமெண்ட், ஆமா கரெக்ட், இவன் இப்படித்தான் சரியா சொன்னீங்க அப்படின்னு. உங்களுக்கு வேணும் என்னட்டா சொல்றதுன்னு தெரியல. சரிங்களா? சரி, இப்படியான விடயங்கள் தான் இப்ப பல விடயங்களை மக்களுக்கு காமிச்சிருக்கு. அதுல ஒண்ணு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பிரியங்கா மேம் அவர்களுக்கு மணிமேகலை செய்த துரோகம், மணிமேகலையின் பித்தலாட்டம், அதெல்லாமே வெளிச்சத்துல வந்துட்டு அப்ப பல பேருக்கு புரியாட்டியும் இப்ப புரிஞ்சிருக்கும். மணிமேகலை பண்ண கீழ்த்தரமான விடயம் அப்படி என்பது. அதே போலதான் பல வருடங்களாக அன்ஷிதா மேம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சோசியல் மீடியா புல்லிங், சோசியல் மீடியா கொடுமைகள். சரிங்களா? அன்ஷிதாவோட போன் கால் லீக் ஆயிடுச்சு, அன்ஷிதா இப்படி பேசினா அப்படின்னு போட்டு அவங்க பிக் பாஸ் சீசன் 8க்கு வரைக்குள்ள கூட அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நெகட்டிவிட்டி கொடுக்குற கூட்டம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கூட்டம் பரப்புறதை வச்சு சில கூட்டம் என்னன்னே தெரியாம நம்பிக்கொண்டிருந்தது. இப்ப நான் ஒரு பிக் பாஸ் பேஜ் ஒன்றுல பார்த்தேன். பல பேர் வந்து இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, இப்படித்தான் பிரியங்காக்கும் அன்ஷிதாக்கும் இந்த சோசியல் மீடியால வியூக்காக பல பேர் பொய்யா பல விடயங்களை திரட்டி இருக்காங்க. அப்ப மக்களுக்கு இந்த சோசியல் மீடியா பற்றி அறிவில்லாத பட்சத்துல அதை நம்பினார்கள். ஆனா இப்ப வந்து இந்த விடயத்துல திவாகர் என்ற ஒருத்தர் எங்கட கண்ணுக்கு முன்னுக்கே அவங்க அடிக்கல, நாங்க பாக்குறோம் அடிக்கல, இந்த மனுஷன் பொய் சொல்றாரு. இப்படி ஒரு பொய்ய உண்மை மாதிரி வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே, தமிழக மக்களே போட்டு எந்தவித கூச்சமும் இல்லாம அங்க அவன் வீடியோ வச்சிருக்கான், ஒரிஜினல் வீடியோ. அது இருக்குன்னு தெரிஞ்சு கூட மக்களை முட்டாளாக்கலாம் அப்படின்னு போட்டு இந்த திவாகர் ஒரு பக்கம், இன்னொன்னு விஜயன் ஒருத்தன் இருக்கான், இந்த அரசியல் கூத்து பண்ணி கொண்டிருக்கான். இவனுக்கு எல்லாமே 51 உயிர்களை அழிச்சு போட்டு அவன் பண்ற கூத்து இருக்கு பாருங்க. திவாகர் விஜய் எல்லாமே ஒண்ணுதான், ஒரே வியாதி தான் அதுகளுக்கு. கற்பனை உலகத்துல அவங்க தான் கிங்கி, நிஜத்துல 0. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய அந்த பொய் சோசியல் மீடியா பிஆர் டீம் விஜயோட இப்படியான நபர்களோட பொய் ஃபேக்னஸ் இப்ப வெளியில வரைக்குள்ள பல பாதிக்கப்பட்ட நபர்களோட உண்மைகள், அவங்க எப்படி இந்த பொய் வீடியோ போடுறவர்கள், இந்த பொய் சோசியல் மீடியா நியூஸை பரப்புறவர்கள் மூலம் பாதிக்கப்பட்டார்கள் அப்படி என்பதை இப்ப பல மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல அன்ஷிதா மேமுக்கு நடந்த கொடுமைகள், அந்த பொண்ணை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் அதுல பல பெண்கள் வந்து அதுக்கப்புறம் விழுந்ததான் இருக்கும். அந்த ஃபீல்டை விட்டு போன பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் அன்ஷிதா மேம் அவர்கள் இப்ப கூட ஒரு அயன் உமனா அவங்களோட சின்னத்திரை வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்களுடைய குடும்ப லைஃபா இருக்கட்டும், ஒரு சிங்கப்பெண்ணா முன்னுக்கு நின்று நடத்துறது அந்த பெண்ணோட தைரியம் பல பேருக்கு முன்னுதாரணம். அதே நேரத்துல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது போல காலம் பேசாது, ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றதுல திவாகர் பண்ண நாடகங்கள் பல பேரோட உண்மைகளை காலம் இப்போ வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து அன்ஷிதா மேம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. பல பேர் இப்போ அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அண்ட் அவங்களுடைய சீரியல் இப்போ சக்சஸ்ஃபுல்லா போகுது. இதுதான். சரிங்களா? உண்மைக்கு இருக்கிற பவர் இதுதான். சில உண்மைகள் உடனே பேசும், சில உண்மைகள் காத்திருந்து பேசும். உண்மை இருக்கிற மனிதன் அழிந்ததா சரித்திரம் இல்லை. சரிங்களா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. நன்றி.